வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மனோ ஆடியோஸ். நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த வீடியோ பதிவின் மூலம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நண்பர்கள் அனைவருக்கும் இந்த தீபாவளி இனிய தீபாவளியாக அமைய நல்வாழ்த்துக்களை மனோ ஆடியோஸ் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். பழைய நிலுவையில் உள்ள ஆர்டர்கள் மட்டும்தான் நாம் இப்போ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எந்த விதமான புது ஆர்டருமே எடுக்க மாட்டோம் அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவின் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். பழைய ஆர்டர்ஸ் எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாம் சொந்தமாக தான் ரெடி பண்ணி போட போகிறோம். எந்த ஒரு ஆர்டருமே புக் பண்ணி நாம் இனிமேல் ரெடி பண்ண போகிறது இல்லை. பழைய ஆர்டர் லிஸ்ட்டில் எல்லாமே டேட்டாஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த வரிசையின்படியே எல்லோருக்குமே செஞ்சு அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கிறோம். கடந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வாலாகுருன்னு சொல்லி ஒரு சார் இருக்காங்க. அவங்க கள்ளிக்குடி. அவங்களுக்கு ஒரு ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையரும், மும்பையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற பழனிசாமி அப்படிங்கிற கஸ்டமருக்கு ஒரு 5.1 ஆம்பிளிஃபையரும் அனுப்பிச்சி வச்சுருக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 2.1 ஆம்பிளிஃபையர் இதே மாடலில் சேம் கான்செப்டில் உருவாக்கியிருக்கிறோம். இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த ஆம்பிளிஃபையர் ஆர்டர் கொடுத்த கஸ்டமர் டேட்டு பார்த்தீங்கன்னா 10/4/2023. கஸ்டமருடைய நேம் பார்த்தீங்கன்னா சடகோபால், 3/250/1 புதுத்தெரு, மடப்புறம், தீவாம்பாள் போஸ்ட், விளக்குடி வழி, திருத்துறைப்பூண்டி, திருவாரூர் மாவட்டம். செல் நம்பர் பார்த்தீங்கன்னா 80 72 59 73 14. வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 99 65 15 54 75. இந்த சடகோபால் அப்படிங்கிற இந்த சார் 2-3 டைம் என்னோட வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. ரொம்பவும் எளிமையான மனிதர், நல்ல குணம் படைத்தவர். இவங்க ஆடியோவில் அதீத ஆர்வம் உள்ளவங்க. இசையை துல்லியமாக ரசித்து கேட்கக்கூடிய நபர்னே சொல்லலாம். அவங்க நேரில் தான் ஆர்டர் கொடுத்துட்டு போயிருந்தாங்க. வீட்டிலே ஆன்லைன் ஆர்டர் கிடையாது. அது போக சுந்தர் திண்டுக்கல்னு சொல்லி ஒரு நண்பருக்கும் ரெடி பண்ணியிருக்கிறோம் சேம் மாடல் கான்செப்டில். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரேம்குமார் அப்படிங்கிற ஒரு நண்பருக்கும் ரெடி பண்ணியிருக்கிறோம். இந்த 3 ஆம்பிளிஃபையருமே இந்த வாரத்தில் டெலிவரி பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 5.1 ஆம்பிளிஃபையர் நிலுவையில் இருக்குது. அவங்களுக்குமே வாரத்துக்கு 2 நபர் வீதம் செஞ்சு அனுப்பிடுவோம். வேலை ரொம்பவும் கடினமாக ரிஸ்க் எடுத்து செஞ்சு கொடுக்குறதுனால கொஞ்சம் டைமிங் எடுக்குது. சும்மா ஏனோ தானோன்னு சொல்லி செஞ்சு கொடுக்கல, ப்ராப்பராக தான் பண்ணி கொடுக்குறோம். இப்போ இந்த ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா சடகோபால் அப்படிங்கிற சாருக்காக திருத்துறைப்பூண்டியில் இருக்கக்கூடிய அந்த சாருக்கு நாம் ரெடி பண்ணியிருக்கிறோம். அந்த சார் கேட்டுக்கிட்டதுக்கு இணங்க தான் இந்த வீடியோ பதிவு செய்கிறேன். என்னுடைய ஆம்பிளிஃபையரை யூடியூப்பில் வீடியோ போட்டு ஆடியோ டெஸ்ட் போடுங்க சார், நான் பார்த்துட்டு உங்கள் வீட்டுக்கே நேரடியாக பார்த்து எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த சடகோபால் அப்படிங்கிற சாருமே இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா இப்போ போடக்கூடிய ஆடியோ டெஸ்ட்டை அவங்க காதுபட கேட்கட்டும். இந்த ஆம்பிளிஃபையரோட சவுண்ட் குவாலிட்டியை வீட்டில் நேர்லேயும் கேட்கட்டும். சேம் கான்செப்டில் இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு மன திருப்தியாக இருக்கும்போது நான் அவங்கள வச்சே ஒரு வீடியோ எடுத்து பதிவு செய்கிறேன். நிலுவையில் இருக்கக்கூடிய ஆர்டர்ஸ் எல்லாமே விரைவில் முடிச்சு கொடுக்கப்படும். வேலைகள்லாம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இன்னும் சில நாட்கள் பொறுத்துருங்க. நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணி கண்டிப்பாக ஆம்பிளிஃபையர் அனுப்பிச்சி வைக்கிறேன். அதே போல் நம்ம டெலிவரி பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஆம்பிளிஃபையரையுமே தனித்தனியாக வீடியோ எடுத்து பதிவு செஞ்சு அவங்களுடைய அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாமே போட்டு விட்டு டெலிவரி பண்ணுறேன். கொஞ்சம் நாம் ஆடியோவுக்கு அதிக மெனக்கிடுதல் காரணமாக டைமிங் எடுத்துக்கிறது. இந்த ஆம்பிளிஃபையரே பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாளாக ஒர்க் பண்ணி தான் ஃபைனலாக இந்த சடகோபால் அப்படிங்கிற சாருக்கு முடிச்சிருக்கிறோம். இந்த சடகோபால் அப்படிங்கிற சார் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் சாஃப்டான பேஸை விரும்புகிறவங்க, அதே போல் கிட்டார் பேஸை அதிக ரசித்து கேட்குறவங்க. 80-90 கிட்ஸ் அதிகமாக விரும்புவாங்க. புது பாடல் அதிகமாக விரும்ப மாட்டாங்க. அவங்களுடைய ரசனைக்கேற்ப தான் இந்த ஆம்பிளிஃபையரை உருவாக்கியிருக்கிறேன். இந்த ஆம்பிளிஃபையரோட சவுண்ட் டெஸ்ட்டை தான் நேற்றுக்கு ஒரு பாடல் மட்டும் போட்டு உங்களுக்கு ப்ளே பண்ணியிருந்தேன். அந்த பாடலை நீங்களும் கேட்டிருப்பீங்க. எந்த ஒரு ஆர்டருமே புது ஆர்டர் பதிவு செய்ய மாட்டோம் அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவின் மூலம் நாம் உறுதிபட தெரிவிச்சுக்கிறோம். ஆர்டர் எடுக்கிறதுக்காக இந்த வீடியோ பதிவுகளில் கஸ்டமருடைய விருப்பத்திற்கு இணங்க தான் இந்த வீடியோ பதிவு. தயவு செஞ்சு வாட்ஸ்அப்போ கால்ஸோ எதுவுமே நீங்கள் முயற்சிக்க வேணாம். என்னுடைய பழைய ஆர்டர்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமும் புது ஆர்டர் எடுக்க போகிறதில்ல. நாங்கள் ஓனாகவே செஞ்சு தான் நாம் இனிமேல் சேல் பண்ண போகிறோம்.
நமது மனோ ஆடியோஸ் வந்து ஒரு 2-3 டீலர்ஸ்கிட்ட வந்து டைப் பண்ணியிருக்கிறோம். அவங்களுக்கும் ரெகுலராக கண்டினியூ பண்ண போகிறோம். அவங்களுமே ஹை குவாலிட்டியாக வேணும்னு தான் கேட்டிருக்கிறாங்க. ஆடியோவில் அவுட்புட் ரிசல்ட் வந்து பெட்டராக வேணும்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் போடுற எந்த ஒரு டிசைனாக இருந்தாலும் மாடலாக இருந்தாலும் எங்களுக்கு பரவாயில்ல. அவுட்புட் ரிசல்ட் வந்து எங்களுக்கு பக்கா குவாலிட்டியாக வேணும் அப்படின்னு சொல்லி தான் நாம் வந்து டீல் பண்ணி பேசி வச்சுருக்கிறோம். யூடியூப்பில் வந்ததன் நோக்கம் புது ஆர்டர் எடுத்து நாம் வந்து ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணுறதுக்காக இல்லை அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவின் மூலம் நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். என்னோட நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணவோ கால் பண்ணவோ வேண்டாம். சடகோபால் அப்படிங்கிற சார் வந்து ரொம்பவும் வேண்டி கேட்டுக்கிட்டதுக்கு இணங்க தான் இந்த வீடியோவை பதிவு செய்கிறேன். அவங்க விரும்பின கிட்டார் பேஸ் முதல் கொண்டு 80-90 ஹெர்ட்ஸில் உள்ள சின்ன சின்ன சாஃப்ட் பேஸ் மிட் பேஸ் எல்லாமே அருமையாக வரும். அதை விட புது பாடலுக்கும் நல்ல ஒரு பேஸ் பஞ்சிங் இருக்கும். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த ஆம்பிளிஃபையரில் நாம் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ் மற்றும் ஃப்ரண்ட் பேஜ் அண்ட் பேக் இன்டீரியர் எல்லாம் இந்த வீடியோ பதிவில் காமிக்கிறேன். வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பா, வாங்க வீடியோவுக்குள்ளே வந்த விஷயத்தை பற்றி விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்கலாங்க. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த ஆம்பிளிஃபையரோட ஃப்ரண்ட் பேஜ் வந்து இதுதாங்க. இந்த ஆம்பிளிஃபையரோட ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக 2.1 ஆம்பிளிஃபையருக்கு வந்து மாஸ்டர் கண்ட்ரோல் கொடுத்துருக்குறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஆன் ஆஃப் சுவிட்சு. இது வந்து வால்யூம் கண்ட்ரோல். இது வந்து ட்ரிபிள். மிட்டுங்கிறது வந்து ஆப்ஷன் கொடுக்கலைங்க. மிட்டுங்கிறது வந்து அது ஒரு ஏமாத்து வேலைன்னு தான் சொல்லணும். அதனால் மிட் ஆப்ஷன் கொடுக்கல. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இது லெஃப்ட் ரைட் சேனலுக்கான பேஸ் கண்ட்ரோல். இது வந்து பார்த்தீங்கன்னா சப்வூஃபருக்கான ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல் கொடுத்துருக்குறோம். லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னு சொன்னால் சப்வூஃபரோட வால்யூம் இருக்கும். இந்த 3-வே செலக்டர் சுவிட்சில் ஃபஸ்ட்டு சுவிட்சை புஷ் பண்ணோன்னு சொன்னால் நம்ம வந்து யூஎஸ்பி ஆன் ஆகும். சென்ட்ரல் சுவிட்சும் ஆக்ஸு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 3வது சுவிட்ச் வந்து டம்மியாக கொடுத்துருக்குறோம். இந்த ஆம்பிளிஃபையரில் 2 ஆக்சி இன்புட்டு கொடுத்துருக்குறோம். அதுபோக ப்ளூடூத் எஃப்எம் எல்லாமே இருக்குது. அடுத்ததாக நாம் இந்த ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர் குறித்து பார்க்கலாம். இந்த ஆம்பிளிஃபையரில் நாம் பயன்படுத்தியிருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்திங்கன்னா 26 வோல்ட்டில் 10 ஆம்பியர் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்ததாக பார்த்தோம்னா இந்த ஆம்பிளிஃபையரோட இது ரெக்டிஃபையர் செக்ஷன். இந்த ரெக்டிஃபையர் செக்ஷனில் 3510 மெட்டல் டையோடும் 10000 MFT 50 வோல்ட்டில் 2 கெப்பாசிட்டரும் பயன்படுத்தியிருக்கிறோம். கூலர் ஃபேனுக்காக ஒரு ரெகுலேட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்ததாக பார்த்தோம்னு சொன்னால் பவர் ஆம்ப் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிறிஸ்டல் ஆடியோஸோட மாஸ்பெட் பவர் ஆம்ப் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். பக்கத்திலே பார்த்தீங்கன்னா அதுக்கான ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனும் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த ஆம்பிளிஃபையரில் ஃப்ரீ செக்ஷன் யூனிட்டுக்காக நாம் பயன்படுத்தியிருக்கக்கூடிய பேஸ்டபிள் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டல் ஆடியோஸோட பேஸ்டபிள் தான் நாம் யூஸ் பண்ணியிருக்கிறோம். சப்வூஃபருக்கான ப்ரீ சிக்னலுக்கான இந்த போர்டுமே வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டல் ஆடியோஸில் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். 2 DC to DC கன்வெர்ட்டர் பயன்படுத்தியிருக்கிறோம். ஓவராலாக பார்த்தோம்னு சொன்னால் இந்த ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர் வந்து இதுதான். இந்த ஆம்பிளிஃபையரில் நாம் பயன்படுத்தியிருக்கக்கூடிய பவர் ஆம்ப் ப்ரீ ஆம்ப் எல்லாமே வந்து எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்ததுனால நான் பயன்படுத்தியிருக்கிறேன். இந்த பவர் ஆம்பை பயன்படுத்தி வந்து சடகோபால் அப்படிங்கிற அந்த சாருக்கு வந்து நல்ல ஒரு ஹை குவாலிட்டியான ஆடியோ அவுட்புட்டில் நான் வந்து ரிசல்ட் எடுத்திருக்கிறேன். அடுத்து பார்த்தோம்னு சொன்னால் இந்த ஆம்பிளிஃபையரோட பேக் சைடு வந்து நாம் பார்க்கலாம். இந்த 2.1 ஆம்பிளிஃபையரோட பேக் சைடு பார்த்தோம்னு சொன்னால் டிடிஹெச்னு சொல்லி போட்டிருக்கிறதுல ஒரு ஆக்ஸும் டிவின்னு சொல்லி போட்டிருக்கிறதுல ஒரு ஆக்ஸ் இன்புட்டும் கொடுத்துருக்குறோம். டிவிடி வந்து டம்மியாக தான் விட்டுருக்குறோம். 2 ஆக்ஸ் தான் வந்து இதில் கொடுத்துருக்குறோம். ஒரு கூலர் ஃபேன் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்ததாக நாம் பார்த்தோம்னு சொன்னால் ஸ்பீக்கரோட அவுட்புட் டெர்மினல் வந்து நாம் பனானா சாக்கெட்டில் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்ததாக பார்த்தோம்னு சொன்னால் ஸ்பீக்கரோட அவுட்புட் டெர்மினல் செக்ஷன் தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதில் எஃப்எல் எஃப்ஆருங்கிறது லெஃப்ட் ரைட் சேனலும் சப்புன்னு சொல்லி போட்டிருக்கிறது சப்வூஃபரும் இதில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும். இந்த ஆம்பிளிஃபையரில் வந்து நீங்கள் லெஃப்ட் ரைட் சேனலுக்காக 10 இன்ச் ஸ்பீக்கர்ஸ் வரைக்கும் தாராளம் யூஸ் பண்ணலாம். 6 இன்ச்சிலிருந்து 10 இன்ச் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். சப்வூஃபர்னு எடுத்துக்கிட்டேன்னு சொன்னால் 12 இன்ச்சு பயன்படுத்தலாம். அந்த சாரும் கவனமாக கேட்டுக்கோங்க. உங்ககிட்ட என்ன ஸ்பீக்கர் அவைலபிளாக இருக்கோ அந்த ஸ்பீக்கர் நீங்கள் யூஸ் பண்ணலாம். 4 இன்ச்சு தயவு செஞ்சு போட்டுறாதீங்க. 6 இன்ச்சு அல்லது 8 இன்ச்சு 10 இன்ச்சு இந்த ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். கம்மியான ஸ்பீக்கர்ஸ் போட்டீங்கன்னு சொன்னால் அடி வாங்குறதுக்கு ரொம்பவுமே சான்ஸ் இருக்குது. மெயின் ஏசி கார்டு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஏசி கார்டு தான் பிளக் இன் டைப்பில் போட்டிருக்கிறோம். ஜிடெக் ஆடியோஸோட கேபினட் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம இந்த ஆம்பிளிஃபையரில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய
யூஎஸ்பி போர்டு வந்து பார்த்தீங்கன்னா பகாரியா கம்பெனி யூஸ் பண்ணியிருக்கிறோம். சப்வூஃபருக்கு தனி கண்ட்ரோல் கொடுத்துருக்குறோம். லெஃப்ட் ரைட் சேனலுக்கு தனி கண்ட்ரோல் கொடுத்துருக்குறோம். ரெண்டுக்குமான ஓவராலாக மாஸ்டர் கண்ட்ரோல் கொடுத்துருக்குறோம். இந்த ஆம்பிளிஃபையரோட ஓவரால் இன்டீரியர், ஃப்ரண்ட் பேஜ் அண்ட் பேக் சைடு எல்லாமே வந்து உங்களுக்கு காமிச்சாச்சு. அந்த சடகோபால் அப்படிங்கிற இந்த சாரும் இந்த இன்டீரியரை நீங்கள் பார்த்துக்கோங்க. சேம் ஆம்பிளிஃபையர் தான் உங்களுக்கு கொடுக்க போகிறோம். நீங்கள் தாராளமாக தீபாவளி கழித்து வந்து எடுத்துக்கோங்க. தீபாவளி முடிஞ்ச மறுநாளே கூட நீங்கள் வீட்டுக்கு கிளம்பி வரலாம். நேராகவே உங்களுக்கு சவுண்ட் டெஸ்ட் போட்டு காமிக்கிறேன். இந்த வீடியோவில் பதிவு செய்யக்கூடிய ஆடியோவும் நீங்கள் கேட்டுக்கோங்க. அதே பாடலை வந்து உங்களுக்கு இங்கேயும் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். அதுக்கான ஸ்பீக்கர் செட்டப்லாம் நீங்கள் ப்ராப்பராக ரெடி பண்ணி வச்சுட்டு வாங்க சார். வந்து உங்களுக்கான ஆம்பிளிஃபையரை நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த ஆம்பிளிஃபையரை டெலிவரி பண்ணி முடித்த அடுத்த 2 நாள் கழித்து இன்னொரு கஸ்டமருக்கு வந்து இதே மாடல் ஆம்பிளிஃபையர் வந்து கொடுக்க போகிறோம். அந்த நண்பர் வந்து பார்த்திங்கன்னா சுந்தர், திண்டுக்கல். அவங்க வந்து மேக்ஸிமம் ஒரு 2 நாள் 3 நாள் கழித்து வந்து இதே மாடல் ஆம்பிளிஃபையரை வந்து தாராளமாக வீட்டில் வந்து வாங்கிக்கலாம். கஷ்டப்பட்டு ரெடி பண்ண இந்த ஆம்பிளிஃபையரு நீங்கள் வீட்டில் வந்து எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவும் பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிற காரணத்துக்காக வந்து தான் வீட்டில் வந்து எடுத்துகிட்டு போக சொல்கிறேன். தயவு செஞ்சு சடகோபால் சாரும் நீங்களும் வீட்டுக்கு வாங்க. சுந்தர் தம்பி நீங்களும் வீட்டுக்கு வாங்க. தாராளம் நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்றேன். நீங்கள் 2 பேரும் இந்த வாரத்தில் ஆம்பிளிஃபையரை வாங்கிக்கலாம். அடுத்து வெள்ளி சனிக்கிழமை வந்து பிரேம்குமார் அப்படிங்கிற அந்த நம்பருக்கு கால் பண்ணி அவங்களுக்கான சேம் மாடல் 2.1 ஆம்பிளிஃபையர் வந்து கொடுக்குறேன். இந்த ஆம்பிளிஃபையரை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நாம் வந்து கொடுத்தாச்சு. ஃப்ரண்ட் பேஜும் பார்த்தாச்சு, இன்டீரியரும் பார்த்தாச்சு, பேக் சைடும் ஓவராலாக பார்த்தாச்சு. அதனால் இந்த வீடியோவை இத்தோட முடிச்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த ஆடியோ டெஸ்ட் பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி நண்பர்களே. என்றும் அன்புடன் நான் உங்கள் மன ஆடியோஸ். நன்றி. வாழ்க வளமுடன். இந்த வீடியோ பதிவின் மூலம் இதுவரைக்கும் இந்த ஆம்பிளிஃபையரை பற்றின முழு விளக்கமும் பார்த்தாச்சு. அடுத்ததாக நாம் இந்த ஆம்பிளிஃபையரோட சவுண்ட் குவாலிட்டியை டெஸ்ட் பண்ண போகிறோம். இந்த ஆம்பிளிஃபையரை ஆன் பண்ணி உங்களுக்கு வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இதே ஆம்பிளிஃபையரை தான் நேற்று உங்களுக்கு வந்து ஒரு பாடல் மட்டும் போட்டு நாம் வந்து ஆடியோ டெஸ்ட் பதிவு செஞ்சோம். அதனால் இந்த ஆம்பிளிஃபையரோட ஃபுல் டெஸ்ட் பார்க்க போகிறோம். அதனால் ஒரு சில பாடல்கள் வந்து நான் வந்து ப்ளே பண்ணுறேன். இந்த பாடல் வந்து முழுவதுமே வந்து உங்களுக்கு ப்ளே பண்ணுவேன். நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கேளுங்க. ஒவ்வொரு பாடல்லையும் இசை அமைப்புகளில் வந்து லெஃப்ட் சேனல், ரைட் சேனல், சப்வூஃபர், பட் அதோட ட்ரிபிள், பேஸ் எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணுங்கள். அதோட வாய்ஸையும் கேட்ச் பண்ணுங்கள். ஆடியோ எல்லாத்தையும் நீங்கள் கேட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு மன திருப்தியாக இருக்கும் பட்சத்தில் கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. இந்த ஆம்பிளிஃபையரோட ஆடியோ அவுட்புட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி. ரொம்பவும் ரிஸ்க் எடுத்து தான் இந்த கஸ்டமருக்கு வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம். சடகோபால் சார் வந்து ஆடியோவில் அதீத ஆர்வம் உள்ளவர் அப்படிங்கிற காரணத்தினால வந்து அவருடைய ஆசையை நிறைவேற்றும் வண்ணமாக இந்த ஆம்பிளிஃபையரை வந்து நல்ல ஒரு தரமாக உருவாக்கி இருக்கிறேன். இந்த ஆம்பிளிஃபையரோட ஆடியோ டெஸ்ட்டை நீங்கள் முழுவதும் கேட்டுட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க நண்பர்களே. இந்த வீடியோவை தொடரலாம். ஆடியோ டெஸ்ட்டை பார்க்குறதுக்கு நாம் இந்த ஆம்பிளிஃபையரை இப்போ ஆன் பண்ண போகிறோம்.